திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டுக்கடலை உருண்டை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் 5 நிமிஷம் போது இது செய்யறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான். நெய், பொட்டுக்கடலை, சர்க்கரை 3 இருந்தா போது இது செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் ஆட் பண்றேன். இப்ப அது கூடவே அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்றேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து உங்களுக்கு மீடியமான ஸ்வீட்டா இருக்கும். நீங்க உங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. இப்ப நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்ப இது நல்லா அரைச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்ப அதே மிக்சி ஜார்ல ஒரு 10 பாதாம் நான் ஆட் பண்றேன். ஒரு 10 முந்திரி அதையும் போட்டுக்கங்க. இப்ப இது லைட்டா கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டியது இல்ல. இப்ப இதையும் அதே பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது கூட ஹீட் பண்ண நெய்யை நம்ம ஊத்திக்கலாம். சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாதாம், முந்திரி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எவ்வளவு நெய் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊத்தி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்துறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நெய் சூடா ஊத்திருக்கோம், அதனால ஹீட்டா இருக்கும். நம்மளால இப்ப உருண்டை பிடிக்க முடியாது. இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உருண்டையா பிடிச்சிக்கலாம். எந்த சைஸ் உங்களுக்கு உருண்டை தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்க மாவு எடுத்து உருண்டையா பிடிச்சிக்கங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு உடையாம இருக்கும். இப்ப ஒரு உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்ததான் நான் இன்னொன்னு பிடிச்சு காட்டுறேன். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டையா பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் நெய்யும் இருந்தா போது இதை ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.